sscutiecraft. Hello friends, welcome to sscutie channel. இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலா OHP sheetல wall hangings எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இது நீங்க ரங்கோலி பண்ணிக்கலாம், தோரணம் பண்ணலாம். ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். OHP sheet இது வந்து ரொம்ப 5 rupees தான், காஸ்ட் ரொம்ப குறைச்ச. இது stationery ஸ்டோர்லயே கிடைக்கும். keychain, glass colors. Glass கலர்ஸில் வாட்டர் பேஸ்டு ஆயில் பேஸ்டுன்னு இருக்குது. நான் வாட்டர் பேஸ்டு எடுத்திருக்கேன். கலர் பீட்ஸ், இது தொடர் மணின்னு சொல்லுவோம். இதை பார்த்திங்கன்னா அப்படியே செயின் மாதிரி குட்டி குட்டி பீட்ஸாக இருக்கும். ஜரிகை, அடுத்து சில்வர் ஸ்டோன், ஃபெவிகால். நீங்கள் எந்த டிசைன் போட போகிறீங்களோ அதோட கட்டிங்ஸ் வந்து சார்ட்டில் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு லீஃப் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு, ஏன்னா தோரணம் யூஸ் பண்ணலாம், இது வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால் இப்படி லைட்டாக மைல்டாக தெரியும், நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இதில் நம்ம 3D அவுட்லைனர் கொடுக்க போகிறோம். இது வந்து 1 மணி நேரம் காயணும். இதேமாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ ஃபுல்லாக நீங்கள் 10 பீஸ் வேணாலும் நீங்கள் அப்படியே இலையை மட்டும் போட்டு நீங்கள் காய வச்சிடலாம். அது மாதிரி ஃப்ளவர் நீங்கள் வரைஞ்சிட்டும் போடலாம், அப்படியே அவுட்லைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை எத்தனை போர்ஷன்ஸ் ஆனாலும் பிரிச்சுக்கலாம். இது 1 மணி நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கிளாஸ் கலர்ஸ் கொடுத்து இதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி கோக்க போகிறோம். இது காஞ்சிருச்சு பாருங்கள். கிளாஸ் கலர்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி செய்யணும். அப்போ இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் பேக் சைட் போயிடும். இப்போ நம்ம செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அது மாதிரி ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ தொடர்மணியை சென்டராக எப்படி சுற்றணும். இப்படி காஞ்சிட்ருக்கட்டும். நான் பிங்க்கு, எல்லோ, ரெட்டு 3 கலர்ஸில் கொடுக்க போகிறேன். அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளவரும் ஒவ்வொரு கலர்ஸில். இப்போ காஞ்சிச்சு. இதை வந்து இப்படி கட் பண்ணணும் OHP ஷீட்டை. இதில் நீங்கள் நிறைய ஸ்டோன்ஸு கலர்ஸ் கொடுக்காம ஷீட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டி ரங்கோலியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வெட்டிட்டோம். இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நான் 1 லீஃப் பண்ணியிருக்கேன், 3 ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ வந்து லேஸில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன். தோரணமும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ வந்து ஈவனாக ஒட்டுங்க. இப்போ நான் வந்து 3 டாட் விட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த இடத்துல ஒட்டுறது ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நான் லீஃப் கோத்துருக்கேன். இதில் ஒரு வெயிட் வச்சிடணும். இதை வந்து த்ரெட்டால் இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஏன்னா இது கிளாத்து, அதனால் இதை ஸ்டிச் பண்ணிடணும். இப்படி இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் அழகான வால் ஹேங்கிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ OHP ஷீட்டில், அதாவது குறைஞ்ச விலையில் அழகான வால் ஹேங்கிங்ஸ் எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். OHP ஷீட்டில் வால் ஹேங்கிங்ஸ் மட்டும் இல்லாமல் இது மாதிரி நம்ம தோரணமும் பண்ணலாம். இதுக்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா 100 rupees தான் ஆகும். நம்ம மார்க்கெட்டில் 400-500 rupeesக்கு நம்ம சேல் பண்ணலாம். இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக OHP ஷீட் வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். sscutie சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. sscutiecraft சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.